Good evening, ladies and gentlemen. கதிரவன் மறைந்து மெல் இருள் சூழும் இந்த பொன்மாலை பொழுதில் இன்பத்தமிழ் கேட்டு மகிழ வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எஸ்பிளனேட் தியேட்டர்ஸ் கலா உற்சவம் 2024 மற்றும் லிஷா இலக்கிய மன்றம் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். Samuel Johnson says, poetry is the art of uniting pleasure with truth. On behalf of Esplanade Theatres, Kala Utsav 2024 and Lisha Literary Club, we take immense pleasure in welcoming you all gathered here to listen to the truth, which is the poetry. Lisha Literary Club has been a pioneer in organizing various Tamil literary programs across the island, and we have been pioneering in doing the spoken word poetry in the last few years. Spoken word poetry is a dynamic, performance-based expression where poets use sound, pronunciation, vocal modulation, and presentation to convey their thoughts and emotions in an eloquent manner. This event will bring together poets who will present their original works accompanied by live musicians. We will now welcome Mr. Saravanan on keys, piano, and Mr. Tanuj on cajon, percussion. This will create an immersive and captivating performing arts experience to the audience. We believe by bringing spoken word poetry into a Tamil, appealing in contemporary settings, will bring out the versatility, richness, and the tradition of Tamil language. கவிஞர்கள் தங்கள் அனுபவங்களை பார்வையாளர்களிடம் நேர்பட கவித்துவமாய் பேசுவதே இந்த நேரடி நிகழ்வின் நோக்கமாகும். பொதுவாக ஆங்கிலத்தில் காணப்படும் நவீன கலை வடிவத்தை தமிழில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிகழ்வு. இதை நடத்துவதில் லீஷா இலக்கிய மன்றம், எஸ்பிளனேட் தியேட்டர்ஸ் மற்றும் கலா உற்சவ் 2024 இணைந்து நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். முதலாவதாக கவிதை வாசிக்க வருபவர் நாடறிந்த தமிழ் சமூகம் போற்றும் நதிபோல் நற்றமிழ் கவிதைகளை எழுதும் திரு நதிநேசன் கணேஷ் நாராயணன் அவர்கள். வெயில் அளிக்கும் இரவி, மதி, விண்மீன், மேகம் இவையெல்லாம் தெய்வம் என்று சொன்ன பாரதி எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம் என்று சொல்கிறார். எழுதும் எழுதுகோல் இன்று பேச வருகிறது. நதிநேசன் அவர்கள் என் பெயர் எழுதுகோல் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க வருகிறார். A pen is here not to write but to speak and recite its own autobiography. Let us welcome Nadinesan Ganesh Narayanan. வியாசன் பாரதம் படித்திட விநாயகன் தந்த தன் தந்தம். வியாசன் பாரதம் படித்திட விநாயகன் தந்த தன் தந்தம் நான். என் பெயர் எழுதுகோள். மெசபடோமியாவில் இக்கால ஈராக்கில் முனையை கூராக்கி 300 கிமுவில் முதல் எழுத்து ஈட்டி தந்த முதுகல் ஈட்டினான். முதல் எழுத்தை ஈட்டி தந்த முதுகல் ஈட்டினான். என் பெயர் எழுதுகோள். ஆப்பிரிக்க எகிப்தியர்கள் பாப்பிரசு செடிச்சுருளில் பாப்பிரசு செடிச்சுருளில் காப்பியங்கள் எழுதிட குச்சி துடைப்பான்களின் உச்சியில் வீற்றிருந்து அச்சிட்ட கரி கட்டினான். என் பெயர் எழுதுகோள். எரிந்து உருகாமல் கரும்பலகையில் சரிந்து உதவி கிரேக்கர்களின் மனத்தேக்கங்களை போக்கி மெழுகில் உலா வந்த உலோக குத்தினான். என் பெயர் எழுதுகோள். கல்லிலே கலைவண்ணம் கண்ட கடைச்சங்க தமிழனுக்கு முன்னமே சொல்லினை கல்லேற வைத்த கல்வெட்டு கருத்தாணினான். என் பெயர் எழுதுகோள். சீனர்களின் சிறப்புகளை அவரே தயாரித்த அவர் தாழ் வணங்கி இலக்கிய வானில் அவர்களை இறக்கை கட்டி கொண்டு பறக்க வைத்த இறகு தூவல் நான்.
இலக்கிய வானில் இறக்கை கட்டிக்கொண்டு பறக்க வைத்த இறகு தூவல் நான். என் பெயர் எழுதுகோள். உன் மன வயலில் உன் மன வயலில் நீ விதைத்த எண்ணங்களை மொழி கலப்பை கொண்டு உழுது எழுத்துக்களாக்கி அறுவடை செய்யும் ஏர்வுழவன். இல்லை இல்லை, எழுத்துக்களாக்கி அறுவடை செய்யும் கூர்வுழவன் நான். என் பெயர் எழுதுகோள். எண்ணற்ற எண்ணங்களின் எழுத்து பசி ஆற்றிய பின்னும் எண்ணற்ற எண்ணங்களின் எழுத்து பசி ஆற்றிய பின்னும் எடுப்பாரின்றி ஏங்கி தவித்து அச்சமுறும் புத்தகங்களின் அச்சுப்பதிப்பு நான். எடுப்பாரின்றி ஏங்கி தவித்து அச்சமுறும் புத்தகங்களின் அச்சுப்பதிப்பு நான். என் பெயர் எழுதுகோள். குட்டியாய் குட்டியாய் குட்டியில் குட்டிமை நிரப்பி குட்டியாய் பெட்டியில் குட்டிமை நிரப்பி மாட்சிமை பரப்பிய சொல்லின் மாட்சிமை பரப்பிய கலாசார சுரப்பினார். என் பெயர் எழுதுகோள். உன் எண்ண வாசல்களுக்கு வண்ண மை தெளித்து உன் எண்ண வாசலுக்கு வண்ண மை தெளித்து வரிகள் வரைந்து வார்த்தை கோலமிடும் உன் விரல் பிடித்த குழல் அழகினார். உன் விரல் பிடித்த குழல் அழகினார். என் பெயர் எழுதுகோள். உன் உள்ளத்தின் உயரங்களில் உருவாகி ஊற்றாகி ஏற்றமிகு மொழி கூட்டி என்ன வெள்ள பெருக்காகி எழில் பள்ளத்தாள்களிலே எழுந்தோடும் மை அருவினார். எழுந்தோடும் மை அருவினார். என் பெயர் எழுதுகோள். உன் அகவரைகளில் நீடும் அறியாமச் சீலைகளை அறிவால் அகற்றி ஆதவனாய் ஒளி ஏற்றி நீ அழைத்தால் உன் அருகில் நில்லாமல் வந்து அமரும் உனது 6வது விரல் நான். நீ அழைத்தால் உன் அருகில் நில்லாமல் வந்து அமரும் உனது 6வது விரல் நான். என் பெயர் எழுதுகோள். உன் உள்ள குமுறல்களை உடனே சுட்டு தள்ள உன் உத்தரவிற்காக காத்திருக்கும் உன் விரல் முனை துப்பாக்கினார். உன் உத்தரவிற்கு காத்திருக்கும் விரல் முனை துப்பாக்கினார். என் பெயர் எழுதுகோள். பார்த்த ஞாபகங்களை, படித்த பாடங்களை, காதில் பட்டு அமரும் செய்திகளை பகிர்ந்து கொள்ள பக்கத்திலேயே அமர்ந்திருக்கும் உன் பள்ளி தோழன் நான். உன் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கும் உன் பள்ளி தோழன் நான். என் பெயர் எழுதுகோள். உன் எண்ண குழந்தைக்கு என்னால் தான் உருவம். உன் எண்ண குழந்தைக்கு என்னால் தான் உருவம். என்னாலும் என் வாசம் மை பெய்யும் துருவம். ஆள் கண்டால் பணியாது தாழ் பணியும் பருவம். இளமையோ புதுமையோ எனக்கு ஏது பருவம். இளமையோ முதுமையோ எனக்கு ஏது பருவம். என் பெயர் எழுதுகோள். வள்ளுவனாய் நீ அழைக்க வாழி மை நிரம்பிய கைகளுடன் விரைந்து வரும் வாசுகினான். வள்ளுவனாய் நீ அழைக்க வாழி மை நிரம்பிய கைகளுடன் விரைந்து வரும் வாசுகினான். உன் முதல் வாசகினான். என் பெயர் எழுதுகோள். உன் சட்டைப்பையில் ஒட்டிக்கொண்ட 2ஆம் இருதயம் நான். உன் சட்டைப்பையில் ஒட்டிக்கொண்ட 2ஆம் இருதயம் நான். என் பெயர் எழுதுகோள். காகித கடத்தில் கடிதை விரையும் கற்பனை குதிரையின் கால் குழம்படினான். உன் காகித கடத்தில் கடிதை விரையும் கற்பனை குதிரையின் கால் குழம்படினான். என் பெயர் எழுதுகோள். வெற்றுத்தாள்களின் வெறுமையை போக்கி மைவிழியால் கவிதை சொல்லும் காகிதத்தின் காதலினான். என் பெயர் எழுதுகோள். உன் முகத்தின் வரிகளை நீக்கி உன் முகவரியை உலகம் அறியச் செய்து நீ எழுதும் வரிகளுக்கு நீயே வரி கட்டப் போகும் அளவுக்கு உன்னை உயர்த்தப் போகும் செங்கோல் நான். என் பெயர் எழுதுகோள். கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி சமுதாய புரட்சி செய்யும் சமத்துவ வித்தகன் நான். என் பெயர் எழுதுகோள். ஓடு வரி ஓட உரு வரி வரும் வரையில் வெற்றுத்தாளில் ஒற்றைக்காலில் மை போட்டு காத்திருக்கும் உலோக கொக்கு நான். வெற்றுத்தாளில் மை போட்டு காத்திருக்கும் உலோக கொக்கு நான். என் பெயர் எழுதுகோள். நீதான் என்று இந்த மின் உலகம் நம்பிவிட காட்சி தந்து சாட்சி சொல்லும் கையொப்ப கடவினான்.
காட்சி தந்து சாட்சி சொல்லும் கையொப்ப கடவினான். என் பெயர் எழுதுகோல். பட்டென வரும் எண்ணங்கள் பட்டு போகாதபடி கட்டிய கணினியிலும் சட்டென பதிவேற்ற தட்டும் விசைப்பலகை நான். என் பெயர் எழுதுகோல். தொட மலரும் தொட்டவுடன் புலரும் தொடுதிரை கணினி திரையில் தொடுவான வில்லின் நிறமாய் விரல் நுனியில் நிரல் நிரப்பி தொட்டால் சிணுங்கும் துலங்கும் சொல் அழகினான். என் பெயர் எழுதுகோல். இப்பொழுதெல்லாம் என்னை கைப்பிடித்து அழைத்து வர உன் விரல்களுக்கு நேரம் விரயம் ஆவதால் உன் வாய் வழி குரலை தாய்மொழி சொல்லாய் மாற்றும் ஆடியோ டு டெக்ஸ்ட். உன் வாய் வழி குரலை தாய்மொழி சொல்லாய் மாற்றும் கூகுள் குழந்தைகளின் ஆன்லைன் ஆண்டவன் நான். ஆடியோ ஆப்பும் நான், ஆயகலை கோப்பும் நான். என் பெயர் எழுதுகோல். நுண்ணறிவால் நுண்ணலையை நுகர்ந்தபடி கைகளை காற்றில் அசைத்தும் இசைத்தும் தனியராய் எந்த முனி பிடித்ததோ இல்லை சனி பிடித்ததோ என்று மனிதர் மாறிவிட்ட காலத்தில் சைகை மொழி பேசும் சைபர் பேனாவும் நான். என் பெயர் எழுதுகோல். ஏய் என்று கூப்பிட்டால் எழுந்து வந்த காலம் போய் ஏஐ என்றால் தான் எதற்கும் விளங்குவதால் என் உருவம் நான் மருவி என் உருவில் ஏறுகிறேன். ஏ ஐயா என் பெயர் எழுதுகோல். மருவி போவதெல்லாம் மீண்டும் முளைக்கத்தான். உருவங்கள் மாறினாலும் உணர்ச்சிகள் மாறிடுமோ? மெய்யோ மையோ மெய்நிகரோ மென்னுலகோ மின்பொருளோ வன்னுலகோ ஐயோ ஏ ஐயோ பொய் உலகும் வலை உலகோ மாற்றத்தை மணந்தவன் நான். ஏ மாற்றங்கள் எனக்கில்லை. ஆப்பிள் கடித்த ஆதாம் குரல் எழுத்தாய் ஆப்பிள் பென்சிலாய் ஆண்ட்ராய்டு பென்சிலாய் மையாய் மெய்நிகராய் மை எழுத்தாய் உன் விரல் தொடு வெளிப்பாடாய் உன் குரல் வழி குரல் மொழியாய் எழுவதுதான் என் வேலை எழுத்துலகே என் சோலை. என் பெயர் எழுதுகோல். விழித்திருப்பேன் மெய்யழகா உன் விழி கேட்க காத்திருப்பேன். தாழ் விழுந்தாலும் என் மை அழகா மீண்டும் விரும்புகிறேன் தாழ் வீடு. கோரிக்கை கேட்கின்றேன் கூப்பி கை கேட்கின்றேன். காகிதத்தின் காதலினால் என் கரம் தருவீர் மீண்டும் கரம் தருவீர் என் காதலுக்கு. என் மெய்யழகன் தாழ் சேர வரம் தருவீர் வாழ்வதற்கு. அன்புடன் நான் உங்கள் எழுதுகோல். நன்றி. Thank you.